ஸோ கைஸ் போன வீடியோவில் நம்ம அடிஷனுக்கான கோட் சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரியான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஒரே கோட்ல எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடிஷனுக்காக தனியாக ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருந்தோமா. ஸோ இந்த டைம் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட் அதே மாதிரி அடிஷனா இப்போ நான் ஜஸ்ட் சப் அப்படின்னு வச்சுக்கிறேன், அதாவது சப்ராக்ஷனுக்காக. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸ் கமா இன்ட் ஒய். ஸோ இந்த மாதிரி 2 டேட்டாஸ் நம்ம குடுத்துட்டோம். அண்ட் இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபங்ஷன்ஸ்க்கான அ டிக்ளரேஷன் மேக் பண்ண போறேன். அதாவது வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாரி பண்ண போறேன். இன்ட் சப் சப்ராக்ஷன் 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 ஓகேவா? இதுதான் என்னோட ஃபங்ஷன் நேமா இருக்கும். ஆர் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல வச்சுக்கலாம். ஏன்னா அது கால் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். SUBR அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம மேல பண்ண மாதிரி ஜஸ்ட் சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து டேப் SUBR ஓகேவா? வேரியபிள் நேம் கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் இவ்வளவுதான் வந்து ஜஸ்ட் சப்ட்ராக்ஷன் அண்ட் ரிட்டர்ன் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ சாரி. ரிட்டர்ன் ரிட்டர்ன் SUBR ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்ஷன க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு எழுத போறேன். MULTI மல்டி அண்ட் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி இதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்க போகுது. ஸோ இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 டேட்டாஸ் இருக்க போது அண்ட் இதுக்குள்ளே நம்ம அதே மாதிரி வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறோம். ஜஸ்ட் இன்ட் MULTI மல்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் வந்து மல்டிபிள் PL அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் வந்து சிம்பிளா ஒரு நேம் கொடுக்கணும் அதுக்காக. ஸோ ஜஸ்ட் அண்ட் MULTI PL ஈக்குவல் டு 2யும் நம்ம வந்து இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். ஜஸ்ட் இன்டு ஒய் ஓகேவா? ஜஸ்ட் 2யும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ரிட்டர்ன் ரிட்டர்ன் MULTIPL ஓகேவா? ஜஸ்ட் நேம் கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா எரர் வரும். ஓகேவா? ஸோ வந்து செமிகோலன் எல்லாமே ப்ராப்பரா குடுத்துட்டோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்ட் div அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ div அப்படின்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஓகேவா? ஸோ இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 டேட்டாஸ் நான் குடுத்துட்டேன். அண்ட் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட் div அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் div வச்சுக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் DIVI ஈக்குவல் டு எக்ஸையும் நம்ம வந்து ஒய்யையும் டிவிஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்க. இந்த மாதிரி ஆப்பரேஷன் பேசிக் ஆப்பரேஷன்ஸ் தான் நம்ம வந்து த மல் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ஷன் தானே. சப்ட்ராக்ஷன் ஆஃப் பெர்சன்டேஜ் டி அண்ட் பெர்சன்டேஜ் டி அப்புறம் வந்து நம்மளுக்கான ரிசல்ட் ஓகேவா? ஸோ அதுக்கும் பெர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் என் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்லாஷ் என் கமா அண்ட் நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம அங்கே மென்ஷன் பண்ண மாதிரி இங்கே வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இங்கேயும் நம்ம வந்து சேம் இன்புட் தான். ஸோ அதனால வேல்யூஸ் 1 கமா வேல் 2 ஓகேவா? ஜஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே நம்ம சப் ஃபங்க்ஷன் தானே கொடுத்தோம் SUB அண்ட் இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வேல் 1 கமா வேல் 2 ஓகேவா? இந்த மாதிரி 2 டேட்டாஸ் நான் கொடுத்துக்கிறேன் அண்ட் செமிகோலன் மஸ்ட் ஓகேவா? ஜஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, printf அண்ட் இந்த printfக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து டிவிஷன் ரைட் பண்ணோமா? ஸோ சப்ட்ராக்ஷன் ரைட் பண்ணோமா? ஸோ இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் ரைட் பண்ண போறோம். ஓகேவா? த மல்டிப்ளிகேஷன் ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பெர்சன்டேஜ் டி அண்ட் பெர்சன்டேஜ் டி ஓகேவா? ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வேல்யூஸ் வந்துரும். ஸோ அதனால பிரச்சனை இல்ல. ஸ்லாஷ் என் ஓகேவா? ஸ்லாஷ் என் வந்து மஸ்ட் குடுத்துருங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா கமாண்ட் லைன் வந்து அடுத்த இதில பிரிண்ட் ஆகும். ஓகேவா? கமா வேல் 1 கமா வேல் 2 கமா இங்க வந்து மல்டிப்ளிகேஷனுக்கான ஃபங்ஷன் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. MULTI ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபங்ஷன் பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து அந்த கோட உள்ள குடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து வேல் 2 ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ செமிகோலன்ங்கிறது மஸ்ட் கண்டிப்பா குடுத்துருங்க. ஓகேவா? பிரிண்ட் எஃப் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நீங்க வேற ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து லினக்ஸ்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்றேன். ஓகேவா? ஸோ டிவிஷன் VISION ஓகேவா? டிவிஷன் ஆஃப் பெர்சன்டேஜ் டி பெர்சன்டேஜ் டி அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்துரும். உங்களுக்கே தெரியும். ஸோ அத கரெக்ட்டா குடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம்
யூசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து ஓகே. இதுக்கப்புறம் வந்து செமிகோலன் குடுக்கணும். சாரி. செமிகோலன் பெர்சென்டேஜ் டி ஸ்லாஷ் என். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கமா அண்ட் val1, கமா val2, கமா டிவிஷன் டிஐவி தானே குடுத்தேன். ஸோ டிஐவி val1, கமா val2. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து செமிகோலன் மஸ்ட் குடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லாமே குடுத்துட்டோம். ஸோ ப்ராப்பரா இருக்கு நம்ம கோட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்து ஒய். இந்த அடிஷனுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆ அரித்மெட்டிக் டாட் சி அப்படின்னு வச்சுக்கிறேன். எஸ் குடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எல்எஸ் குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அரித்மெட்டிக் டாட் சி அப்படின்னு ஒரு கோட் இருக்கும். ஸோ இந்த இருக்கு பாருங்க. ஜஸ்ட் இத நான் காப்பி பண்ணிட்டு, ஜிசிசி ஜஸ்ட் அத பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இல்ல. இது வந்து ஏஆர்ஐ அரித்மெட்டிக் டாட் சியா. இப்போ வந்து அவுட்புட் வந்து ஏஆர்ஐ டிஹெச் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன வருது அப்படின்னா, ஈக்குவல் டூ ஓகே. ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் ஓகே. இந்த ஸ்பேஸ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். த ஸ்பேஸ் அண்ட் இந்த ஸ்பேஸ். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம எல்லா ஸ்பேஸும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதையும். ஓகே. கண்ட்ரோல் எக்ஸ், ஒய், ஜிசிசி. ஓகே. இப்போ என்ன வருது அப்படின்னா, ம், ஆம். L value request as left operand of assignment. Returning int from the function. Int makes integer in function. ஸோ மேலே உள்ளதெல்லாம் என்ன பண்ணியிருந்தோம்? கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சியில் இந்த மாதிரி எரர்லாம் காமன் தான். ஓகே. இன்ட் ஓகே. சாரி, 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 சாரி. பார்த்தீங்கன்னா, என்ன தப்பு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ண இடத்துல போயிட்டு, ஃபங்ஷன போய் கால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வேரியபிள் டிக்ளேர் பண்ண வேண்டிய இடத்துல போயிட்டு ஃபங்ஷன போய் குடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதுதான் எரர். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு, ஜஸ்ட் நம்ம வந்து இப்பவும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்பவும் ப்ராப்பரா ரன் ஆயிடுச்சா? ஏஆர்ஐ டிஹெச் அரித். ஜஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ குடுக்கணும். நான் வந்து 10 அண்ட் அடுத்த வேல்யூ 20 குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அடிஷன் ஆஃப் 10 + 20 30. இப்போ 2யும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -10. 2யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 200. 2யும் டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா 0. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸான நம்ம கோட் ரைட் பண்ணிட்டோம். அதாவது பேசிக் லெவல் ஆஃப் கோட் இது. ஓகேவா? ஸோ இந்த கோட்லாம் நீங்க ரைட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இன்னுமே நிறைய உங்களால ஃபியூச்சர்ல நீங்க பெரிய பெரிய கோட் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.